இப்ப இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் தீவுல உள்ள ஒரு பெண்கள் சீர்திருத்த பள்ளியில ஜாயின் பண்றதுக்காக வந்திருப்பா. அண்ட் இவங்களோட பாஸ்ட்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கா, அதனாலதான் இந்த சீர்திருத்த பள்ளிக்கு வரா. ஆனா என்ன தப்பு பண்ணா அப்படின்ற விஷயம் இப்போதைக்கு தெரியல. அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோயினை ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு எய்மன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்துப்பா. அண்ட் இப்ப அவளும் நம்ம ஹீரோயினை கப்பல்ல இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த பள்ளியா ஒரு பையன், அந்த பையனும் லவ் பண்ணாங்க போல. சொல்லப்போனா வந்து நம்ம படத்தோட ஹீரோ கூட இப்ப அவங்ககிட்ட டே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னும் கொஞ்ச நாள் இந்த இடத்த விட்டு நான் ரிலீஸ் ஆகி வெளியில போறேன், அதுக்கான பேப்பர் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கிறதா மதர் என்கிட்ட சொன்னாங்க. சோ அப்படி மட்டும் நான் ரிலீஸ் ஆயிட்டேன், ஏன்னா நீ தானே அந்த இடத்த விட்டு சேஃபா வெளியில கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லும்போது நீ கவலைப்படாத, அதுக்காகத்தான் நானும் பல நாளா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் அந்த சீர்திருத்த பள்ளியை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது ஒரு விசில் சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதுமே ஐயோ மதர் வராங்க, சீக்கிரமா போயிட்டு எல்லாரும் லைன்ல நின்னுக்கிட்டு மொத்த பொண்ணுங்களும் லைன்ல நிக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த மதர் லேடி வராங்க. வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பார்வா என்னோட பேர் தான் பிரிட்சானா, இந்த இடத்தையும் முடி நான் தான் கவனிச்சுக்கிறோம், என்ன எல்லாரும் மதர்னு கூப்பிடுவாங்க, அதே மாதிரியே நீயும் கூப்பிட்டுக்கோ, சோ அதே மாதிரி உன்னை பத்தி இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டே அறிமுகப்படுத்திக்கணும்னு சொல்லும்போது ஹீரோனும் தயங்கி தான் வரா, பெருசா எதுவும் பேசிக்க மாட்டா. தான் எங்க இருந்து வர தான் பேர் என்ன அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் சொல்லிருப்பா. ஆனா அப்படி சொன்னதுக்கு இந்த பொண்ணுங்களை செம்மையா கலாச்சி நம்ம ஹீரோனை அசிங்கப்படுத்துறாங்க. அப்ப மதர் தான் குறுக்க பூந்து நான் இங்க நிக்கிறேன் அப்படின்ற விஷயத்த மறந்துட்டீங்களா, இது ஒரு தனி தீவு, இந்த இடத்துல நமக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸ் என்ன ஏது அப்படிங்கறத ஹீரோனுக்கும் கத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புவாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோ வான இருட்டு இருக்கிறதையும் இடி இருக்கிறதையும் பார்த்துட்டு வேக வேகமா கரைக்கு ஓடிட்டு இருக்கு. அவன் ஓடுறத பார்த்துட்டு இந்த ஏன் பொண்ணு எதுக்கு ஓடுறான்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு பார்த்தா இந்தியால நம்ம ஹீரோனை கூட்டிட்டு வந்தாலே அந்த கப்பல், இந்த கப்பல் இப்ப சுக்குநூறா உடஞ்சு போயிடுச்சுங்க. சோ அதனால நம்ம கப்பல் இல்லாம இந்தியா கரைக்கு போக முடியும், அதனால இந்த மதர் கிட்ட வந்துட்டு என்னோட கப்பல் உடஞ்சு போயிடுச்சு, அதனால சாப்பிடறதுக்கும் தங்குறதுக்கு எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தீங்கன்னா நான் எவ்வளவு சீக்கிரம் அடுத்த கப்பலை பிடிச்சி இந்த தீவை விட்டு வெளில போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் கேட்கறான். ஆனா அந்த லேடி பார்ப்பா இங்க இருக்கிறது எல்லாமே பொண்ணுங்க, நீ ஒருத்தன் தான் பையனா இருக்க, எசுக்கு பசுக்கா ஏதாவது ஆகி போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், அதனால நான் உனக்கு தங்க இடம் கொடுக்குறேன், பட் இங்க இல்ல தீவை ஒட்டி இருக்க லைட் ஹவுஸ்ல போயிட்டு தங்கிக்கோ, இங்க இருக்க சின்ன சின்ன வேலைகளையும் பார்த்துக்கோன்னு சொல்லும்போது அவனு ரொம்ப நன்றி பார்த்துன்னு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இந்த மதர் நம்ம ஹீரோனை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்வா உனக்கு 17 வயசு ஆனதுனால தான் இந்த பெண்கள் சீர்திருத்த பள்ளிக்கு ஒன்று அமைச்சிருக்காங்க, அண்ட் அதே மாதிரி உன்னோட பாஸ்ட் நான் படிச்சு பார்க்க போறது இல்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, என்ன பொறுத்தவரை தப்பு செஞ்ச எல்லாருக்குமே திருந்தறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும், அதுக்காக இந்த ஸ்கூலையும் நாங்க நடத்திட்டு இருக்கோம், சோ அதனால நீ செஞ்ச தப்பு திருத்திக்கோ, இந்த இடத்துலயும் கொஞ்சம் ஒழுங்கா இருந்துக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோனை வெளியில அனுப்பிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மத்த படங்கள்ல பாக்குற மாதிரியே இந்த படத்துலயும் ஒரு அகராதி பைபிள் இருக்காங்க. அவளோட பேர் வந்து பிராங்கு, பக்கத்துல கூட்ட இன்னொரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட பேர் நூச். இப்ப அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசி அவ தூங்குறதுக்கான பெட் இருக்கும், அந்த பெட்ல கொண்டு விடும்போது புயல் அந்த பெட்டு குப்பை மாதிரி கிடக்கு, மேல கரப்பா முச்செல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்ப பார்த்து முகம் சொல்லிக்கிறத இவங்க பார்த்துட்டு இப்படி யோசிக்கிற, உனக்கு ஒரு வேலை பெட்ல படுத்து தூங்க விருப்பம் இல்லைன்னா தாராளமா நீ தரலையே படுத்து தூங்கிக்கோ, உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஆனா ஒண்ணு நைட்டு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த ரெண்டு அகராதியாங்கிறது கிளம்பிடுது. அதுக்கப்புறம் நைட் ஆகுது, நம்ம ஹீரோயின் நிம்மதியா படுத்து தூங்கிட்டுப்பா. அப்போ பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணு பேய் மாதிரி நினைக்க வர இவ்வளவு ஏதோ சத்தங்க எதுன்னு திரும்பி பாக்குறா, அந்த இடத்துல யாரையும் காணும். சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு மறுபடியும் வந்து படுக்கலாமேட்டு இவ கையில லைட் உடனே ரெஸ்ட் ரூமுக்கு போறா. ஆக்சுவலி இங்க கரண்டே கிடையாது, ஃபுல்லா விளக்க மட்டும் தான். அதுக்கப்புறம் இவனும் போறா, போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூமை பார்த்தா வர்றது கூட வராது போல, நின்னுக்கும் போல, அந்த அளவுக்கு கேவலமா ரண கொடுமா இருக்கு அந்த டாய்லெட். சோ அதை பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குனு அந்த டோருக்கு பின்னாடி யாரோ அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடக்கிறாங்க, படப்படன்னு அந்த கதவை தட்டுறாங்க. அப்ப ஹீரோனி யாரு எதுக்கு இப்படி பண்ணிக்கன்னு கத்திட்டு இருக்கும்போது இந்த அகராதி பைப்ல சாக்கடை தண்ணி எடுத்து நம்ம ஹீரோனோட தலையில ஊத்துருவாங்க. ஆக்சுவலி ஊத்த சொன்னது இந்த வில்லி பிராங் தான், ஊத்துறது இன்னொரு பொண்ணு. இப்ப அவளுமே வில்லிக்கிட்ட வந்துட்டு நீ பண்றதெல்லாம் நல்லா இருக்கா, அவளே புது பொண்ணு, அவளை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுமான்னு கேட்கும்போது இது உனக்கு தேவையில்லாத வேலை, ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு நடக்கிறதுனா நடந்துக்க, இல்லாட்டி அவனை நம்ம தாண்டி உனக்கு மிரட்டவும் பாவம் அந்த பொண்ணு அப்படியே சைலண்ட் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில முடியுது, நம்ம ஹீரோயின் கிணத்துல தண்ணி அரைச்சிட்டு இருப்பா. அப்ப தெரியாதனமா உள்ள சங்கிலி ஹீரோனோட கையை கிழிக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். வந்துட்டு யோசிக்காம அவனோட துண்டை கிழிச்சு ஹீரோனோட கையில ஒரு கட்டை போட்டு விட்டுட்டு ஏன் இப்படி தனியா கஷ்டப்படுறீங்க, துணைக்கு யாராவது கூப்பிட்டுக்கலாம்ல, முதல்ல போங்க, போயிட்டு கையில ஏற்பட்ட அந்த காயம் செப்டிக் ஆகாம இருக்க மருந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, யாரும் உங்களை ஒம்படுத்தாலும் சரி, ஃப்ரெண்டா நான் ஒருத்தங்க இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எந்த உதவினாலும் எப்போனாலும் உடனே என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நைட் ஆகுது, நம்ம ஹீரோயின் விளக்கு எடுத்துட்டு குளிக்கிறதுக்காக போயிட்டு இருப்பா. அப்ப வழியிலே நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா ஏமன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு. இப்ப அந்த பொண்ணு ஹீரோனோட கையில ஹீரோவோட துணி சுத்தப்பட்டு பார்த்துட்டு செம்மையா காண்டாவுரா, பயங்கரமா பொறாமையா இருக்கு அவளுக்கு. அதனால நைட் நம்ம ஹீரோயின் தனியா தூங்கிட்டு இருக்கும்போது குய்யால அவளை கத்தியில குத்தி கொலை பண்ற மாதிரியே கிட்ட வராங்க. ஆனா வந்தவ அவளை கத்தியெல்லாம் குத்தல, ஜஸ்ட் அவ காயத்துக்காக கையில கட்டிருந்த இந்த ஹீரோவோட துணியை மட்டும் அப்படி வெட்டி எடுப்பா. ஆனா அப்படி வெட்டி எடுக்கும் போது திடீர்னு இந்த ரூமோட கதவு தானாவே திறக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல, ஏதோ காத்துல திறந்திருக்கும்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி நினைச்சவ மறுபடியும் இந்த பக்கம் திரும்பும்போது இவளோட கையை ஒரு கொடூரமான பேய்க்கை பிடிக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. அதனால அரண்டு போறா, டக்குனு கையை உதறா. அப்படி உதறிட்டு பயந்து போய் நிக்கும் போது இவளுக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. இந்த ரூமோட என்ட்ரன்ஸ்ல ஒரு உருவமும் நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அந்த உருவம் வேற இவளை பார்த்துட்டு அந்த பக்கம் சைடுல நடந்து போற விஷயத்தை நோட் பண்ணிட்டு இவளும் அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறா. போனா திடீர்னு ஒரு கையில வச்சிருந்த அந்த விளக்கு அணைஞ்சு போயிடுது. அது அந்த டைம்ல சுத்தில இருட்டு இல்லையா, அதனால அவ பயத்துல திரும்ப அந்த விளக்கு பத்த வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் அந்த தீக்குச்சி திரும்ப அணைஞ்சு தாங்க போகுது. அண்ட் அதே டைம்ல இவளுக்கு பின்னாடி தான் அந்த கொடூரமான பேய் நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த விஷயத்தை அவ ஃபீல் பண்றா. அந்த பயத்திலே திரும்ப அந்த தீக்குச்சியை கொளுத்தி கடைசி அந்த விளக்கு
தலையத்தை டக்குனு இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது இப்ப அந்த இடத்துல அந்த பேயை காணும். ஆனா மாறா இவனுக்கு பக்கத்துல நிக்க வேண்டியது பேய் தூரத்துல ஜன்னலுக்கு பக்கத்துல நிக்குது. நின்னுட்டு மறுபடியும் சைட்ல கிராஸ் பண்ணி எங்கேயும் நடந்து போற விஷயத்த பார்த்துட்டு இவன் மறுபடியும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறா. போயிட்டு பாருங்க, யாரும் என்கிட்ட விளையாடுற வேலை வச்சுக்காதீங்க, உங்களோட பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணு படிக்கிட்டு நின்று பேசிட்டு போது திடுக்குன்னு இந்த பேய் முன்னாடி வந்து பயமுறுத்தி விட்டுது. அவதான் அந்த படியில இருந்து உருண்டு அப்படியே பொத்துன்னு கீழே வளரா. விழுந்ததுல கண்ணே கலைங்கிறது சரியா அவளால பார்க்க முடியல. அப்ப அவளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட உருவம் வந்துட்டு அவளை இந்த டைம் தப்பிச்சிட்டேன், ஆனா மறுபடியும் உன்னால தப்பிக்க முடியாது, அடுத்த டைம் கண்டிப்பா நீ செத்துருவா அப்படி மாதிரி மிரட்டிட்டு அந்த உருவம் கிளம்புறதுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில விடுது. பொண்ணுங்க எல்லாருமே ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பழங்களையும் காய்களையும் அழகா மாத்திர மாதிரி ஏதோ ஒரு ட்ரைனிங் போயிட்டு இருக்கும். அப்ப திடீர்னு இந்த அகராதி பைப்ல பிறாங்க இருக்கா இல்லையா, அவன் எந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு, அடி எங்களுக்கு நல்லா தெரியும் நேற்று நைட் இந்த ஏம படிக்கட்டுல இருந்து நீதனாட கீழே தள்ளி விட்டேன்னு கேட்கும்போது ஹீரோயின் நானா, நான் சத்தியமா அவளை கீழே தள்ளி விடல, ஏய் பொய் சொல்லாத, ஒழுங்கா உண்மையை சொல்லு, உண்மையை சொல்ற வரைக்கும் ஒண்ணு விட மாட்டேன். ஹீரோனோட கையில அந்த பணத்தை செய்வதற்கான கத்தி இருக்கும். அந்த கத்தியோட அவளோட கையை பிடிச்சி அப்படி இழுப்பா. அப்ப ஹீரோயின் ஃபர்ஸ்ட் என்னோட கையை விடுன்னு சொல்லிட்டு அப்படி கையை உதரும் போது இந்த பிறாங்கோட கையில அந்த கத்தி கிழிச்சிருது. இதனால பக்கத்துல இருக்க ஏம் பாத்தீங்களா, இப்ப கூட இத்தனை பேத்துக்கு முன்னாடி ஒரு துளி கூட பயப்படாம பிறாங்கோட கையை கிழிச்சிருக்கா. இதை நீங்க பாத்தீங்க தானே, இல்லையே இதை வேணும் பண்ண மாதிரி இல்லையே, தெரியாம நடந்த மாதிரி தான் தெரியுதுன்னு மத்த பொண்ணுங்க சொல்லும் போது ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கொடி, என்ன நீ தானே படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டேன்னு திரும்ப திரும்ப கேட்டாலும் ஹீரோயின் கடைசி வரைக்கும் நான் இல்ல இல்லன்னு தான் சொல்றான். இதனால ஏன் நான் உங்ககிட்ட கடைசி முறை கேட்கிறேன், இந்த டைம் நீ ஒத்துக்கல உன்னால மத்த பொண்ணுங்க பாதிக்கப்படுவாங்க, அதனால சொல்லு நீ தானே படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டேன்னு மறுபடியும் கேட்டாலும் ஹீரோயின் இல்ல நான் தள்ளி விடங்கிறா. இதனால ஏன் கடுப்பாயிட்டு இன்னைக்கு மத்தியானம் ஒருத்தருக்கும் சாப்பாடு கிடையாது, மொத்த பேரும் பண்ண தப்புக்காக பட்டிய கிடக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறா. இதனால மத்த பொண்ணுங்களுக்கு நம்மளால சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு அந்த கோவம் நம்ம ஹீரோயின் மேல இருந்தாலும் இவன் மேல அந்த சாக்கடை தூக்கி ஊத்திருப்பா இல்லையா ஒரு அப்பாவை பொண்ணு, அவளோட பேரு லிண்டா. இப்ப அவன் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா, இது மாதிரி என்ன மன்னிச்சிரு, நான் தான் இந்த பிறாங்கோட பேச்சு கேட்டு இந்த சாக்கடையை அவன் மேல ஊத்திட்டேன். அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இந்த பிறாங்கோட கட்டுப்பாட்டிலையும் எய்மோட கட்டுப்பாட்டிலையும் தான் இருக்காங்க, அவங்க சொல்றது மட்டும் தான் இருக்கிற பொண்ணுங்க கேட்கணும், அதையும் தாண்டி ஏதாவது கேட்கலனா அவங்கள பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. முக்கியமா புதுசா உன்ன மாதிரி வர பசங்க எல்லாம் இன்னும் டார்ச்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒருவேளை இங்க இருக்கிற பசங்க எல்லாம் வெளியில தப்பிச்சு போகணும்னு நினைச்சாலும் அப்படியே போனாலும் அவங்களுக்கு குடும்பம் குட்டி வாழ்க்கைன்னு எதுவும் கிடையாது. அதனால தான் அவங்க சொல்றதெல்லாம் நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம், என்னையும் மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்பா. அதுக்கப்புறம் நைட் ஆகுது, நம்ம ஹீரோயின் குளிக்கிறதுக்காக அவர் அப்படி வரும்போது அவளோட ஷோல்டர்ல ஒரு பெரிய தழும்பு இருக்கும். அந்த தழும்பை பார்க்கும்போது ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்க்கறா. அதாவது ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஒரு அனாத ஆசிரமத்துல தான் இருந்திருக்கா. ஆனா அந்த ஆசிரமத்துல இங்க அனுபவிக்கிற கொடுமை விட இன்னும் பயங்கரமான கொடுமைகளை அனுபவிச்சிருக்கா. அதாவது இவளை போட்டு அடி அடி நடிக்கிறது, ட்ரெஸ் உருவுறது, கடைசியா ஒரு ஷார்ப்பான கண்ணாடி எடுத்து இவளோட கையில ஒரு பெரிய கீரல போடுறதுன்னு பயங்கரமா கொடுமைப்படுத்திருக்காங்க. அந்த கொடுமையினாலதான் இவளோட கையில அந்த தழும்பு ஏற்பட்டிருக்கும். அதை நினைச்சு பார்த்து தான் இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அவ தரையை கிளீன் பண்றதுக்கான அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு போது கரெக்டா அந்த இந்த ஏம் போடுவா. வந்த வண்ணி என்கிட்ட ஓவரா ஆடிட்டடி, சோ அதுக்கு உனக்கு தக்க தண்டனை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு கத்திரிக்குள்ள எடுத்து நம்ம ஹீரோனோட முடி அப்படியே தனியா வெட்டி எடுக்கிறா. எடுத்தது மட்டும் இல்ல, இந்த கரும முடிச்ச முடிய நீயே தின்னுடின்னு அவளோட வாயில திணிச்சு அவளை போட்டு அந்த டார்ச்சர் பண்றா. அப்படி எல்லாம் பண்ணிட்டு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அவளோட தலை இப்படி வாரிட்டு இருக்கும் போது அந்த சீப்புல இவனோட முடிக்க பதிலா ஏதோ ஒரு கேமியோட வெள்ள முடி வந்திருக்குதுங்க. சோ அதனால இது எப்படி சாத்தியம் யோசிச்சுட்டு கண்ணாடி பார்த்தா இவளுக்கு பின்னாடி தான் அந்த மாஸ்க் போட்டு கொடூரமான பேய் நிக்குது. இதனால அவளும் பயந்துகிட்டு பொறுமையா அந்த பேய் திரும்பி பின்னாடி பார்க்கும்போது இப்ப அந்த பேய் உருவத்தை காணும். அந்த பேய் பாட்டு பாடுற சத்தம் மட்டும் அங்கே இங்கமா கேட்டுட்டு இருக்கும். கடைசி அந்த பேய் கிட்டே வந்து இவளோட தலைமுடி அப்படியே தனியா பிச்சை அடிக்கிற மாதிரி தெரிய இவளும் பயத்துல ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்களேன்னு கத்த ஆரம்பிச்சிருவா. அப்ப இந்த அகராதி பிராங்கும் மத்தவங்களை கண்டுபிடிச்சிட்டு என்னடியாச்சு ஏன் இப்படி கத்துறன்னு கேட்கும்போது அவளும் சொல்றா, இது மாதிரி நான் ஒரு வயசான கிழவியை பார்த்தேன், அந்த கிழவிதான் என்ன பயமுறுத்திட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப அதை கேட்டு இந்த அப்பாவை பொண்ணு லிண்டாவும் ஒரு வேலை இது பேயோட வேலையா இருக்குமா, சீச்சி பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது, ஒழுங்கா போயிட்டு படுங்கன்னு இந்த பிராங் போட்டு படுத்துறா. ஆனா அந்த ஏன் பொண்ணோட சட்டையெல்லாம் கிழிஞ்சு காயப்பட்டு இருக்கிற விஷயத்த இந்த லிண்டா நோட் பண்ணிட்டு என்னாச்சு அந்த பேய் உன்னை காயப்படுத்திருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்படி கேட்ட அடுத்த செகண்டே இவளுக்கு அந்த பேய பத்தியும் அந்த அமானுஷத்தை பத்தியும் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு இந்த பிறாங்க ஏமல அவளை தண்ணியில போட்டு முக்கிற மாதிரி முக்கி ஒழுங்கா உனக்கு தெரிஞ்ச எல்லாமே இப்பயே சொல்லிடு, இல்ல உன்னை இதே இடத்துல கொண்டு புதைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டாங்க. இதனால இந்த லிண்டாவும் பயந்துகிட்டு இவளுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்றா. அதாவது இப்ப இந்த ஏம் பார்த்த அந்த பேய்க்கும் இங்க நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்த ஹீரோனுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறா. ஏன் எதை வச்சு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு கேட்கும்போது, ஏன்னா அன்னைக்கு நாள் நைட் நான் ஹீரோனோட தலையில அந்த சாக்கடை தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம் அதுக்கு பழிவாங்க அந்த பேய் என்னையும் காயப்படுத்துச்சு, நகத்தை வச்சு என்னோட ஷோல்டர் கீறிச்சுன்னு அந்த கீரல காட்டுறா. அது மட்டும் இல்ல, நீங்க காட் மதர் அப்படின்ற பேய பத்தியும் கேள்விப்பட்டிருக்கலான்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அது என்னன்னா இவரோட சொந்த ஊரும் நம்ம ஹீரோனோட சொந்த ஊரும் திட்டத்திட்ட ஒண்ணுதான், வடக்கு பகுதியில இருந்து வந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான சடங்கு இருக்கு. என்ன மாதிரியான சடங்குனா, அந்த ஊர்ல புதுசா பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் மனுஷனோட குழந்தையா இருக்கலாம், ஆனா அதே டைம்ல காட் மதர் அப்படிங்கிற ஒரு கொடூரமான பேயினால அந்த குழந்தைகள் பாதுகாக்கப்படுவா. சொல்லப்போனா ஒரு மனுஷ தாய் எப்படி அந்த
அந்த குழந்தைய பாதுகாக்குமோ பத்திரமா பாத்துக்குமோ அதே மாதிரியே அந்த பேயும் பாத்துக்குவான். சில நேரத்துல அந்த குழந்தைய எடுத்துக்க முயற்சி பண்ணுவான். சோ அதை தடுக்கிறதுக்கு அந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த காட் மதர் பேயை வளர்க்க வைக்கிறதுக்கு எங்க ஊர்ல ஒரு சடங்கு சம்பிரதாயம் இருந்துச்சு. அது என்னன்னா, ஒரு மந்திரவாதி லேடி களிமண்ணுல மனுஷ மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு அதோட தலையை மட்டும் தனியா பிச்சு எடுத்து அதுல அந்த தலையை மட்டும் வாய வச்சுட்டு உடம்பு அந்த குழந்தை மேல ஒரு சகப்பு துணியை போட்டு அது மேல வச்சுவாங்களா. அந்த அப்படி வச்சதுக்கு அப்புறம் இந்த காட் மதர் குழந்தைய பாதுகாக்கிற அந்த பேய் அந்த உடம்பு எடுத்துட்டு போயிடுவான். அப்படி எடுத்துட்டு போயிடுறதுனால அந்த குழந்தைய அதுக்கப்புறம் அந்த காட் மதர் பேயினால எதுவும் பண்ண முடியாது, அந்த குழந்தைகிட்ட நெருங்கவும் முடியாது. ஆனா அப்படி முழுசா நெருங்காம இருக்கணும்னா இந்த குழந்தையோட வாழ்நாள் முழுக்க நம்ம வாயில வச்சிருந்துச்சு இல்லையா அந்த பொம்மையோட தலை, அந்த தலை இந்த குழந்தை கூட இருக்கணும். அப்படி இருக்கிற வரைக்கும் அந்த பேயினால அந்த குழந்தைக்கு எந்த தொந்தரவு வராது அப்படிங்கிற மாதிரி அப்ப அந்த சடங்குல செஞ்சிருக்காங்க. சோ ஒருவேளை அந்த சடங்கை யாராவது செய்யாம விட்டுட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா எப்பவுமே அந்த பேய் உங்களுக்கு துணை நிற்கும். சோ அது மாதிரி நம்ம ஹீரோனும் அந்த சடங்கை செய்யாம இருந்திருக்கலாம். சோ அதனால அவளை தொந்தரவு பண்றவங்க எல்லாத்தையுமே அந்த காட் மதர் பேய் காயப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் சொல்றான். ஆனா அதை கேட்ட எய்மோட ஃப்ரெண்ட்ஸும், பாரு நீ சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு காதுல பூ வச்சுட்டுங்க வரல, அதனால கண்ட கதையை சொல்லி பணாத்திட்டு இருக்காம போயிட்டு படுத்து தூங்குறேன்னு சொல்லிட்டு அவளை அமுச்சு விட்டு இப்ப அடுத்த நாள் காலைல காமிச்சா நம்ம ஹீரோயின் துணி துவச்சிட்டு இருப்பான். அப்படி துவச்சிட்டு போது அங்க துணிக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப இந்த உருவம் பேயா இருக்குமோ அது நம்மளை கொள்றதுக்காக வந்திருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட போகும்போது டக்குனு அந்த உருவம் துணி எடுத்து நம்ம ஹீரோனோட மூஞ்சில பத்தி அவளோட கை கால அசைய முடியாத மாதிரி லாக் பண்ணிடுது. இதெல்லாம் பண்றது வேற யாரும் கிடையாது, இந்த எய்ம் தான். இப்ப வந்துட்டு பாவம் நம்ம ஹீரோனோட காயப்பட்ட அந்த கை இருக்கு இல்லையா அந்த காயத்திலே ஷூ வச்சு மிதிச்சு பயங்கரமான வழியை கொடுத்துட்டு இருக்கும் போது பாவம் ஹீரோயின் கத்ரா, ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு எவ்வளவு கெஞ்சிரா. ஆனா அந்த எய்ம் பொண்ணு அப்பா கூட மனசு இறங்காம, அச்சச்சோ உன் காயத்தை மிதிச்சதுனால என்னோட ஷூ இப்ப அழுக்காயிடுச்சு, அதனால இந்த ஷூ